திருமண தடை இந்த காலத்துல தாங்க நிறைய ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமணம் நடக்காமலே இருக்கும். அது ஆண்கள் நிறைய பேர் திருமணமே ஆகாம இருக்காங்க. நானும் குலாஸ்டோ பண்ணிப்பேன் கோபிச்செட்டிப்பாளையம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் கிடையாதுங்க. ஆனா வீட்டுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. வீட்டுக்கு 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு படிப்பு, நல்ல வசதி, ஓரளவுக்கு வசதி, நல்லா பையன் வேலையில இருக்கானா, இந்த மாதிரி பார்த்தா பொண்ணா குடுத்தாங்க. அப்போ திருமண தடை இல்லாம நல்லபடியா போச்சு. என்னைக்கு வீட்டுக்கு 1 பொண்ணு, 2 பொண்ணு, ஒரு 2 வாரிசுகள், 1 வாரிசு உருவாச்சோ, அன்னையிலேருந்து நெறைய பார்க்குறாங்க. வசதி வாய்ப்புகள் பார்க்குறாங்க, படிப்ப பார்க்குறாங்க, சொத்துக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது, ப்ரொஃபைல் நன்றாக இருந்தால் மட்டும் தான் ஜாதத்துல கை வைக்கிறாங்க. ப்ரொஃபைல்ல பண்ணிட்டாங்க. பரிகாரத்துக்கு ₹5,00,000 செலவு பண்ணு அப்படிங்கிறாங்க. பரிகாரம் பண்ணா மட்டும் இருக்கிற கோல் இடம் மாற போறது கிடையாது. ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஒருத்தரோட பலம், ஒருத்தரோட பலவீனத்தை கூட இணைக்கலாங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லிக்கிறது. அதனால எக்காரணத்தை கொண்டு பரிகாரங்கிறது தீர்வு ஆகாது. புத்திசாலித்தனமா தான் கையாளணும். மூல நட்சத்திரம், ஆயுள் நட்சத்திரம் தோஷம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஜாதத்துல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஏன்னா ஒருத்தரோட நெகட்டிவை பயன்படுத்தி தான் நம்ம பாசிட்டிவா மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க நெகட்டிவான ஜாதகமா நீங்க பாசிட்டிவான ஜாதகமா தேடினீங்கன்னா நம்ம அமையறது கஷ்டமா போயிடும். பாருங்க எல்லாம் 35 வயசு, 33 வயசு, 34 வயசு திருமணம் எக்கச்சக்கம் ஜாதகம் வந்துட்டுங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க. பொண்ணு 30 வயசு கடந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அவங்க இதோட பெட்டரா கிடைக்குமா, பெஸ்ட் கிடைக்குமா பார்த்து அப்படியே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. மனசுக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுங்க. வசதி வாய்ப்புகள் பார்க்க. பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.